அன் அகாடமி இந்தியாவுடைய மிகப்பெரிய லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வு பாடக்குறிப்புகள் தெளிவான விளக்கத்துடன் வீடியோவாக வழங்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்டகரியில் 950க்கும் மேற்பட்ட வீடியோஸ் 71க்கும் மேற்பட்ட கோர்சஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், பயன்பெறுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழ்நாடு போலீஸ், எஸ்ஐ, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்ட முக்கிய வினாக்கள் அடங்கிய புவியியல் ஜாகிரபி பார்ட் 3. முதலாவதாக, பருத்தி அதிகமாக விளையக்கூடிய மண் என கரிசல் மண். பருத்தி அதிகமாக விளையக்கூடிய கரிசல் மண், அந்த பருத்தி அதிகமாக விளையும். அடுத்து, உயரமான அயன புல் வகை. உயரமான அயன புல் வகைக்கு எடுத்துக்காட்டு கரும்பு. தொழிற்புரட்சி ஏற்படுத்திய முதல் எரிபொருள் என நிலக்கரி. தொழிற்புரட்சி ஏற்படுத்திய முதல் எரிபொருள் நிலக்கரி. ரப்பர் மற்றும் தகரம் அதிகமாக காணப்படக்கூடிய இடம் மலேசியா. இந்தியாவுடைய மிக நீளமான சாலை என கிராண்ட் ட்ரங்க் ரோடு. இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு தான் இந்தியாவோட மிக நீளமான சாலை. இந்தியாவோட மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுக்குன்னா NH7. நீளம் குறைந்த தேசிய நெடுஞ்சாலை NH47A. குழாய் போக்குவரத்து எடுத்து செல்லக்கூடிய பொருள் என்னென்னா எண்ணெய். மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக காணப்படும் நாடு வங்காளதேசம். இந்திய மாநிலங்களுடைய பரப்பளவில் தமிழ்நாடு வகிக்கக்கூடிய இடம் 11வது இடம். தாமிரபரணி நாட்டுடைய முக்கிய துணையாறு சிற்றாறு. காவிரி ஆற்றுடைய துணையாறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆறும் அமராவதி ஆறும் தான் காவிரி ஆற்றுடைய துணையாறுகள். தமிழ்நாட்டினுடைய காலநிலை பார்த்திங்கன்னா அயன மண்டல காலநிலை. இதே இந்தியாவுடைய காலநிலை வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை. அயன மண்டல சூறாவளி உருவாக்கக்கூடிய மாதம் நவம்பர் மாதம். அயன மண்டல சூறாவளி உருவாக்கக்கூடிய மாதம் நவம்பர் மாதம். தேக்கு மரமும் சந்தன மரமும் அயன மண்டல அகன்ற இலைக்காடுகள் வகையை சேர்ந்தவை. தேக்கு மரமும் சந்தன மரமும் அயன மண்டல அகன்ற இலைக்காடுகள் வகையை சேர்ந்தவை. மண் அடுக்கினுடைய கணத்தை தீர்மானிப்பது எதுனா காலநிலை. மண் அடுக்கினுடைய கணத்தை தீர்மானிப்பது எதுனா காலநிலை. பட்டுப்புழு வளர்த்தல் என்பது செரிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. தேனீ வளர்த்தல் என்பது எபிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுவது கரூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். நெசவு பள்ளத்தாக்கினாலும் கரூர் தான். தெற்காசியாவினுடைய டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவதுனா சென்னை. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி. தேசிய வளர்ச்சியினுடைய உயிர் ஓட்டம் என்பது போக்குவரத்து திட்டம். சிறிய துறைமுகம் என்பது நங்கூரம் பாய்ச்சும் வசதி பெற்ற துறைமுகம். சிறிய துறைமுகம் என்பது நங்கூரம் பாய்ச்சும் வசதி பெற்ற துறைமுகம். தமிழ்நாட்டில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி உடைய மாவட்டம் எதுனா சிவகங்கை. இடமெட்டு இடம்பெயர்ந்து வரக்கூடிய பறவைகள் பனங்கொட்டை சிறவி, கிழுவாய் வாத்து, மட்டிமுக்கு சிறவி. அடுத்து, பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுவதுனா இமயமலை. பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுவது இமயமலை. உலகினுடைய மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர். உலகினுடைய மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர். இமயமலையினுடைய வடக்கு மலைத்தொடர் ஹிமாத்ரி. இமயமலையுடைய வடக்கு மலைத்தொடர் ஹிமாத்ரி. ஆரவல்லி மலைத்தொடருடைய மிக உயர்ந்த சிகரம் குருசிகார். ஆரவல்லி மலைத்தொடரினுடைய மிக உயர்ந்த சிகரம் குருசிகர் 1722 மீட்டர் உயரம் கொண்டது. நர்மதை ஆற்றினுடைய பள்ளத்தாக்கிற்கு மேலாக செங்குத்து சரிவாக உயர்ந்து காணப்படக்கூடிய மலைத்தொடர். நர்மதை ஆற்றினுடைய பள்ளத்தாக்கிற்கு மேலாக செங்குத்து சரிவாக உயர்ந்து காணப்படும் மலைத்தொடர் விந்திய மலைத்தொடர். நர்மதை மற்றும் தபதி ஆறுகளுக்கு நடுவில் அமைந்துள்ள மலைத்தொடர் சாத்புரா மலைத்தொடர். கேரளாவுடைய மிகப்பெரிய ஏரி வேம்பநாடு ஏரி என்று அழைக்கப்படுகிறது. 572 சிறியதும் பெரியதுமான தீவுகளை கொண்டது அந்தமான் நிகோபார் தீவுகள். 572 சிறியதும் பெரியதுமான தீவுகளை கொண்டது அந்தமான் நிகோபார் தீவுகள். லேக்கடிஸ் தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு இது எல்லாமே லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு போலீஸ் மற்றும் எஸ்ஐ போன்ற போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் கீழே உள்ள அலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளுங்கள். சேர்க்கையை உறுதி செய்தவுடன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக வழங்கப்படும். வாரந்தோறும் தேர்வுக்கு தயாரிக்கப்பட்ட மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள். அதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, போலீஸ், எஸ்ஐ போன்ற போட்டித் தேர்வுகள் ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் மற்றும் கீழே உள்ள அலைபேசியை தொடர்பு கொள்ளவும்.